லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 20, 21 மற்றும் 22 சேர்ந்து வாசிப்போம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமை நிறைந்த பிசாசின் பிடியிலிருந்து நமக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த இடத்தில் அவர் வாக்களிக்கிறார். ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை இயேசு சொல்லும்போது பிசாசின் தலை நசுக்கப்படவில்லை. ஆமென். என்ன, சிலுவையில் இயேசு தன்னுடைய உயிரை நினைச்சில கொடுக்கவில்லை. ஆனால் இயேசு என்றைக்கு கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தாரோ அன்னைக்கு சத்துருவின் தலை நசுக்கப்பட்டது. அவனுடைய அதிகாரங்களும் துரைத்தனங்களும் வல்லமைகளும் உரிந்து கொள்ளப்பட்டது. சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். ஓகேயா? இப்போ பாருங்க, சிலுவையில் இயேசு சத்துருவை ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இங்கே பிசாசின் போராட்டம் இருக்கா இல்லையா? சத்துரு ஜனங்களை பாதிக்கிறானா பாதிக்கலையா? பாதிக்கிறான். ஏன் பாதிக்கிறான்னா, யார் இயேசுவை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் இன்னும் இந்த உலகத்தின் அதிபதியினுடைய கட்டுப்பாட்டில் தான் நினைச்சாங்க இருக்கிறார்கள். ஆனால் யார் ஒருவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து சொந்த தெய்வமாக குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்களை தேவன் அற்புதமாய் விடுவிக்கிறார். அல்லேலூயா. இப்போ விடுவிக்கப்பட்ட நமக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. நம்ம விடுவிக்கப்பட்டுட்டோம். பலவான் ஒரு காலத்தில் நம்மளை அடக்கி வைத்திருந்தான், நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தான். ஆனால் இப்போ அவனுடைய பிடியிலிருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை விடுவித்தார். இப்பவும் அவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் பிடித்து வைக்க பார்க்கிறான், நம்முடைய நன்மைகளை தடுக்க பார்க்கிறான். தானியேல் ஜெபித்த போது அவனுக்கு வரவேண்டிய பதிலை அவன் தடை செய்தான் என்று பார்க்கிறோம். அப்படிதானா? அப்போ நமக்குரிய ஆசீர்வாதம், நமக்குரிய நன்மை, நமக்குரிய உயர்வு, நமக்குரிய மேன்மைகள், நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்களுடைய ரட்சிப்பு, இது எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிருக்கான்? தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். அப்போ இவைகளை நாம தான் மீட்க வேண்டும். இவைகளை நாம தான் அந்த சத்துருவின் பிடியிலிருந்து என்ன செய்யணும்? வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த இடத்துல சில வார்த்தைகளை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இப்போ இந்த சத்துருவை குறித்த ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் ஆயுதம் தரித்த பலவான். வெறும் பலவான் கிடையாது. நீங்க வசனத்தில் வாச்சா ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடையதை நீங்க என்ன செய்ய முடியாது? கொள்ளையிட முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்லும்போது அவனை வெறும் பலவான் சொல்லலை. அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் ஆயுதம் தரித்த பலவான். அவன் ஆயுதம் தரித்த பலவான். அப்போ அவனிடத்தில் தாக்குவதற்கு தேவையான சகல வல்லமை என்ன செய்யுது? இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு இந்த பூமியில் அவன் விழ தள்ளப்பட்ட போது அவனுடைய அதிகாரத்தோடு தான் அவன் கீழே விழுந்தான். ஆமேன், ஆமேன். இன்னைக்கும் ஆண்டவர் அவனுக்கு டைம் கொடுத்ததுனால தன்னால் முடிந்த வரைக்கும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தை இருளாக்க பார்க்கிறான். ஜனங்களுடைய கண்களை குருடாக்க பார்க்கிறான். அவர்களுடைய மனதை மயக்க பார்க்கிறான். அவர்களுடைய வழிகளை கெடுக்க பார்க்கிறான். இடுக்கமான வாசலுக்குள் நுழைகிறவர்களை தடை செய்து கேட்டிற்கு போகிற வாசலுக்கு திருப்ப பார்க்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க பார்க்கிறான். நட்சத்திரங்களை சூரியங்களை போல பிரகாசிக்கிறவர்களையும் விழத்தள்ள பார்க்கிறான். ஏன்னா அவன் தன்னுடைய ஆயுதத்தோட எப்போ தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை பயன்படுத்த காத்திருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும்போது அவன் எப்படிப்பட்டவன்? ஆயுதம் தரித்த பலவான். அவன் என்ன செய்யறானா, தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் எப்படி இருக்குமா? ஆமாம், அவனுடைய அரண்மனை தான் இந்த பூமி, இந்த உலகம் தான் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அவனுடைய இடம். பொருள் அப்படிங்கிறது ஆத்துமா. இந்த பூமியில் அவனுடைய பொருள் என்பது என்னது? இங்கே இருக்கிற ஜனங்கள். இவங்க எல்லாரையும் அவன் தன்னுடைய அரண்மனையில் பத்திரமா என்ன செஞ்சிருக்கான்? பாதுகாப்பாக வச்சிருக்கிறான். யாரும் உள்ள நுழைய முடியாதபடி
அவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடியாதபடிக்கு அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? காவல் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை தரும் வார்த்தையை அடுத்த வசனத்தில் சொல்றாரு, அவனிலும் அதிக பலவான் வந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அவனிலும் அதிக பலவான் தான் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும். விசுவாசிக்க மனம் இருந்தால் கையை தட்டி, கர்த்தர் உங்களை சாதாரணமானவர்களாய் பார்க்கவில்லை, பலவீனமானவர்களாய் பார்க்கவில்லை. ஆயுதம் தரித்த பலவானை காட்டிலும் அதிக பலவான்களாய் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் கிதியோன் சாதாரணமான ஒரு மனிதனாய் தன்னுடைய காரியத்தை அவன் செய்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே. ஆண்டவர் இப்படி தான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறார். நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடையதை நான் பாதுகாத்தா போதும், என் வாழ்க்கையில் சத்துரு நுழையாமல் இருந்தால் போதும், அவனுக்கு இடம் கொடுக்காம என்னுடையவைகளை வேலையடைத்து கொண்டால் போதும், எனக்குரியவைகளின் மேலே நான் கண்காணிப்பாக இருந்தால் போதும். நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களை அவனிலும் அதிக பலவானாய் மாற்றி அவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் மீட்டு கொண்டு வர கர்த்தர் உங்களை அதிக பலவான்களாய் பார்க்கிறார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீங்கள் அவனிலும் அதிக பலவான். அவன் என்ன ஆயுதம் தரித்திருந்தாலும் அவனுடைய ஆயுத வலிமையை காட்டிலும் கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்? அவனிலும் அதிக பலவான். அல்லேலூயா. அவனிலும் அதிக பலவான் வந்து என்ன செய்வானா? அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கங்களையும் பறித்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு நம்பிட்டு இருக்கிறான். நம்முடைய அதிகாரத்தை யாராலும் உடைக்க முடியாது, நம்முடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள யாராலும் நுழைய முடியாது, நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறவர்களை நம்மிடத்திலிருந்து யாராலும் பறிக்க முடியாதுன்னு அவன் நம்பிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய சகல ஆயுத வர்க்கத்தை பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமே என்னுடைய சுதந்திரம் எதுவும் சத்துருவின் கட்டுப்பாட்டில் இருக்காது, என்னுடைய நன்மைகள் எதுவும் அவனுடைய கண்ட்ரோலில் இருக்காது, எனக்குரிய சுதந்திரங்கள் எல்லாம் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குமே தவிர அதை சத்துரு ஆதிக்கம் செலுத்தி ஆளுகை செய்ய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களை மீட்பவர்களாய் மாற்றப் போகிறார். அதிக பலவான்களாய் மாற்றி அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு விடுதலையை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அப்போ இந்த ஆண்டவர் இந்த பிசாசின் வல்லமையில் இருந்த ஜனங்களை எப்படி விடுவித்தார், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி வெளிச்சம் கொடுத்தார் என்பதை தான் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ தேவனுடைய விரல் என்று சொல்லப்படுவது பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆயுதம் தரித்த பலவானை காட்டிலும் நீங்கள் அதிக பலவான்களாக மாறணும்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவை குறித்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்க. அளவில்லாமல் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் ஊற்றப்பட்டிருந்தார். ஆமென். அந்த விரலினால தான் பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கர்த்தர் ஸ்தாபித்தார். அப்போ நாம் நம்முடையவர்களை சத்துருவின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும், பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கிருபையா தந்திருக்கிறார். அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளணும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ அவன் ஆயுதம் தரித்த பலவானா இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனிலும் பெரியவர். அப்போ சத்துரு அவன் வெள்ளம் போல வரலாம், ஆனால் ஜெயக்கொடி ஏற்றுகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவனுடைய கிரியைகள் பார்ப்பதற்கு பயமுறுத்துவது போல இருக்கலாம், ஆனால் அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தால் போதும். அந்த வல்லமையின் ஆதிக்கங்கள் உங்கள் மேலே கிரியை செய்ய முடியாது, உங்கள் எல்லைக்குள்ளே நுழைய முடியாது, உங்கள் நிழல கூட அது என்ன செய்யாது, தொட முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இந்த ஆவியானவரின் வல்லமை இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம். உலகத்தை மேற்கொள்ளலாம், மாம்சத்தை மேற்கொள்ளலாம், பிசாசை ஜெயிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுத் தருகிறார். இப்போ சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை நசுக்க,
சத்துருவின் வல்லமையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க, மரித்தோரை உயிரோடு எழுப்பலாம், உங்களுக்கு நான் என்ன தரேன், அதிகாரம் தர்றேன்னு சொல்லி அனுப்பிட்டார். உடனே இவங்களும் வேகமாக போகிறாங்க. 70 பேர் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு 2 பேராக போயிட்டு திரும்பி வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு நம்பவே முடியல, எங்களையா நீங்கள் இப்படிலாம் பயன்படுத்துறீங்க, சாத்தான் மின்னலை போல் என்ன செய்கிறான், விழுறான், அற்புதம் தாராளமாக நடக்குது, ஏராளமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படாதீங்கப்பா, உங்கள் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்ட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆயுதம் தரித்த பலவான மேற்கொள்ள நீங்கள் விரும்பினா முதல்ல உங்கள் பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கணும். அப்போ நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு யார் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அப்போ உண்மையிலேயே நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையில் உங்களுக்காக சிந்தின இரத்தத்தெல்லாம் நம்பி ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் பாவங்களை அறிக்கிட்டு, இனி ஆண்டவரே எனக்கு உம்முடைய மன்னிப்பு தேவை, நான் உங்கள் பிள்ளையாக வாழ்வேன்னு சொல்லி ஒரு உண்மையான அர்ப்பணம் யார் நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ நீங்கள் தான் எதிராளியை துரத்துவதற்கு தகுதிப்பட முடியும். அப்படிப்பட்ட நபர்கள் தான் பிசாசை என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்கவா வேண்டாமான்னு யோசிக்கணும். நம்ம ரட்சிக்கப்படாத ஆட்கள், மனம் திரும்பாத ஆட்கள், சத்துருவோடு நீங்கள் போராடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அவன் ஊதி தள்ளிடுவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துருவை நம்ம அவனை உயர்த்தி பேசக்கூடாது, அவனை பெருசுப்படுத்தி பேசணுங்கிற அவசியமும் இல்லை. அதே நேரத்தில் அவன் ரொம்ப தந்திரமான ஆள், அதை நம்ம மறந்துட கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் நம்மளை வஞ்சிக்க பார்க்குறான். ஏன்? பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்க பார்க்குறான். விசுவாசம் நிறைந்த இருதயத்தில் அவிசுவாசத்தை கொடுக்க பார்க்குறான். நான் மனம் திரும்பிட்டேனே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, நான் ஆண்டுடைய பிள்ளை தானே, நான் சபைக்கெல்லாம் போகிறேனே, ஆராதனையிலலாம் நான் கலந்து கொள்கிறேனே, ஆண்டவரெல்லாம் ஆராதிக்கும் போது நான் பயபக்தியோடு என்ன செய்கிறேன், ஆராதிக்க தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்விலும் சில மீறுதல்களுக்கு அவன் சில வலை என்ன செய்கிறான், விரிக்கிறான். நம்முடைய கால்களை கண்ணியில் சிக்க வைக்க சில தந்திரமான காரியங்களை அவன் செய்கிறான். எப்படியாவது தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலகச் செய்யும்படியான தீமையை நமக்குள் விதைக்க அவன் போராடி கொண்டே இருக்கிறான். நீங்க அலர்ட்டா இருக்கீங்களோ இல்லையோ, உங்களை விழத்தெல்வதற்கு அவன் அலர்ட்டா இருக்கான். எப்படா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும், எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை தேர்வு செய்து விட்டால் நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஆயுதம் தரித்த பலவானை காட்டிலும் அதிக பலவானா நீங்கள் இருக்கணும்னா முதல் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அவித்து விடப்பட்ட ஒரு ஆள் மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. இஷ்டம் போல் நினச்சதெல்லாம், விரும்பினதெல்லாம், மனம் போனதெல்லாம் எப்போ நான் நினைக்கிறேனோ அப்போ தான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் ஆயுதம் தரித்த பலவானை காட்டிலும் அதிக பலவான்களாய் நம்மை மாற்ற நம்மை முதலாவது அவர் பரிசுத்தவான்களாய் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கணும்? ஆமாம், நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் பிசாசுக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்களை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டான். அல்லேலூயா. ஆல்ரெடி நீ என் கூட தான் இருக்க, நீ எதுக்குப்பா ஓரமாக நெல் அப்படின்னு சொல்லிடுவான். ஏன் சரக்கு ஒன்றை நிறைய இருக்குது, நீ என்ன பெருசாக வந்துட்டு ஏசுநாம சொல்கிற, நீ சொல்கிற இயேசு எனக்கு தெரியும், ஒன்று எனக்கு தெரியும், ஓரமாக போன்றுவான். அப்படி தானே? ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் 7 பேர் பவுல் பிசாசெல்லாம் துரத்துறான்னு சொல்லிட்டு அவங்க பிசாசை துரத்த போனாங்க. பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தில் நீ போ அப்படின்னாங்க. அந்த பேய் பார்த்துச்சு, அது ஒன்று தான். இவன் 7 பேர், எப்பா நீ சொல்கிற பவுலே எங்களுக்கு தெரியும், ஒன்றை யார் எங்களுக்கு தெரியும்னு அவ்வளோ வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு ஓட விட்டுட்டு. ஆமேன். அதனால் பிசாசை நீங்கள் எதிர்த்து அவனுடையதிலிருந்து நீங்கள் கொள்ளையிட விரும்பினால் நீங்கள் முதல் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? பரிசுத்தவான்களாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? நல்ல ஒரு பரிசுத்தம் இருக்கணும், தேவனுடைய விரலினால். அதனால தான் ஏசப்பா சொல்கிறாங்க, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுடையது எதுவும் என்கிட்ட கிடையாது.
பிசாசினுடைய அந்த சொந்தமான எந்த காரியமும் ஏண்ட கிடையாது. அதை மாதிரி நம்ம சொல்ல தெரியணும். நான் தைரியமாக உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ பிசாசு முன்னாடி வந்து உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் சொல்லட்டா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வா, அப்படி கூப்பிட்டு நிப்பாட்டி உன்கிட்ட என் சரக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லட்டுமான்னா நமக்கு எப்படி இருக்கும்? அம்மாடி தயவு செய்து சொல்லிடாதப்போ. அப்படி தான் இருக்குது நம்ம வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடாது. தைரியமாக சேலஞ்ச் பண்ணி சொல்லணும். ஏய் சத்துருவே, ஓம் காரியம் எதுவுமே என்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. உன்னுடைய கிரியைகள் எதுவும் என் வாழ்க்கையில் கிடையாது. நீ என்னை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள இப்ப குற்ற மனசாட்சி கிடையாது. நான் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. நான் ஒரு நீதிமான். நான் ஒரு பரிசுத்தவான். அவருடைய அந்த உன்னத ஸ்தானத்திலே அவருக்கு இணையாக அமர்த்தப்பட்டிருக்கிற ஒரு நபர். அதனால என் பரிசுத்தத்தை நீ குற்றப்படுத்த வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு போல்ட்னஸ் நமக்கு இருந்தாதான் பிசாசு நம்மளை கண்டு நடுங்குவோம். அப்போ இயேசுவின் நாமத்தில் நீங்க சொன்னீங்கன்னா அவன் ஓடியே போயிடுவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் ஆரம்பத்தில் இருந்தது பெரிது மாத்திரம் அல்ல, அனுதின பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பிசாசின் பிடியிலிருந்து நம்முடைய நன்மைகளை கொள்ளையிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அனுதினமும் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும். அதனால் ஒவ்வொரு முறை தேவ சமூகத்துக்கு போகும்போது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு வேத வசனத்தை முன்வைத்து நீங்கள் உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாளாவது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுங்க. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஏதாவது சொல்லுங்கப்பா, நான் என்னை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஒரு போதகர் தன்னுடைய சபையில் சொன்னாராம், நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் தயவாக அதை எனக்கு ஒரு பேப்பரில் நினச்சிங்க எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாராம். அவர் நினச்சிருக்கிறாரு, ஐயோ பாஸ்டர் நீங்கள் தான் டாப்பு டக்கரு, நீங்கள் தான் சூப்பரு, நீங்கள் தான் நம்பர் 1, அதனால் அப்படியெல்லாம் பெருசாக ஒன்றும் பேப்பர் வராதுன்னு நினச்சிருக்கிறார். நிறைய வந்துட்டு. அல்லேலூயா. மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நேரடியாக சொல்லணும், பேப்பர்ல எழுது, எல்லாம் எழுதி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படிதான் என்ன செய்யுது இருக்கிறது. உங்களிடத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று உங்களை நான் தனிப்பட்ட விதத்தில் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உங்களை சரி செய்ய ஆயத்தமா? பாஸ்டர், உங்களுக்கு 100% உரிமை இருக்கு பாஸ்டர். நீங்கள் என்னை தனியாக கூப்பிட்டு இது சரியில்லை, இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் செய்யாத, இதை நீ செய், நீங்கள் சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே நான் நிறைவேற்றுவேன். அதுக்கு நான் ஆயத்தம். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? அவங்க மட்டும் நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஆண்டவருக்கு இது பிடிக்காது, இதை நீங்கள் செஞ்சுருங்க சொன்னால் ஏற்றுக்கிடுவீங்களா? இந்த பாஸ்டர் நீ இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னைய வந்து சொல்கிறாரு, அவங்கள காட்டிலுமா நான் மோசம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? நல்ல வேலை, எங்களுக்கு ஒரு நல்ல பாஸ்டர் தந்திருக்கிறார். என்ற தனிப்பட்ட விதத்தில் வந்து என்னுடைய குறைவுகள் ஆவியானவரின் உதவியோடு அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா என் மேலே அவங்களுக்கு அதிக அன்பு, என் மேலே அது அதிக அக்கறை. நான் நல்லா இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. நான் சத்துருவினால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால தான் என்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு எத்தனை பேர் ஏற்றுக்கிடுவீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இன்றைக்கி இல்லை. ஆனால் நீங்களாம் நல்ல பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் கையை உயர்த்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சொல்லுவேன் வந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட். இப்போ நம்ம ஆயுதம் தெரிந்த பலவானை காட்டிலும் அதிக பலவானம் மாறணும், அப்படி தானே? இப்போ ஏசப்பாவுடைய சீஷர்கள் ஒரு நாள் பாருங்கள், அவர் மறுரூப மலைக்கு போயிட்டார். 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்டார். கீழே 9 பேர் இருக்கான். ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைக்காக, மகனுக்காக, அவர் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ண சொல்கிறார். அந்த சீசர்கள் 9 பேரும் போராடி பார்க்குறான். ஃபயர், டச், ஹீல், டெலிவரன்ஸ் என்னெல்லாமோ சொல்லி பார்க்க ஒன்றும் நடக்கலை. கடைசியில் இந்த டெலிவரன்ஸ் மீட்டிங்கு வாக்குவாதமாக மாறிட்டு அது பெரிய சண்டையாகி போச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு? இறங்கி வந்த இயேசுநாதர் பார்க்குறாரு, இந்த 9 பேர் ரவுண்டு கட்டிகிட்டு இருக்காங்க ஆட்கள். ஆண்டவர் கூட, அங்கே என்ன ஆர்கியூ பண்ணியிருக்கேன், எல்லாம் இங்கே வா. இப்போ அப்பா மகனோட வா. என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஐயா, என் பையனுக்கு விடுதலை,
சீசர்கள்ட்ட கொண்டு வந்தேன், அவங்க ஏதாவது நமக்கு அற்புதமாக சுகத்தை வாங்கி தந்துடுவான்னு பார்த்தா அவர்களாலே கூடாமல் போயிட்டுட்டார். ஆண்டவர் அப்படியே பார்த்தார், எவ்வளோ நாள்டா உங்க கூட இருப்பேன் நான், எப்பா இதெல்லாம் நான் செய்ய முடியும் நீ நம்புறியான்னு கேட்டார். ஆமாம் ஆண்டவர் என்ன, ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னா. சரி போ அப்படின்னு ஒரு அதட்டுனார். அந்த பையன் செத்தவன் மாதிரி கீழே விழுந்துட்டான். எல்லாரும் நினச்சாங்க செத்து போயிட்டான். அவர் கையை பிடிச்சி தூக்கி விட்டார். ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம், என்னடா நடக்குதுங்க? நம்ம போராடணும், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முக்கி என்ன செஞ்சிட்டோம், போ இயேசுவை நாமத்தில் போ போ போடணும், ஒன்றும் நடக்கலை. இவர் போனார், போயிட்டு இவனுக்கு நல்ல சுகம் கிடச்சிட்ட அப்படின்னோடனே இப்போ இயேசு தனியாக வர்றார். நம்ம ஆட்கள் விரட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா? மெதுவாக கேட்குறாங்க, என்ன ரகசியம் இதில் இருக்குது? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இந்த ஜாதி பிசாசெல்லாம் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி போவாதுப்பா. நீ வெறுமனே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக இருக்கிற நீதிமானாக இருக்கிற நான் மட்டும் ஆயுதம் தரித்த பலவான காட்டிலும் அதிக பலவான நீ மாற முடியாது. நீ நல்லா ஜெபம் பண்ணுறவனா இருக்கு. உங்களை நீங்கள் அதிக பலம் உள்ளவர்களாக மாற்றணும்னா அடுத்தது பரிசுத்தத்திற்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம். அல்லேலூயா. ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் அப்படின்ற ஜெபத்தெல்லாம் அவன் பிசாசு கேர் பண்ணவே மாட்டான். அது லிஸ்ட்டில் கிடையாது. சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம், தூங்க போகிற ஸ்தோத்திரம், ட்ராவல் பண்ண போகிற ஸ்தோத்திரம், ஆஃபீஸுக்கு போகிற ஸ்தோத்திரம், ஸ்கூலுக்கு போகிற ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ண ஸ்தோத்திரம், இதெல்லாம் கணக்கில் கிடையாது. அல்லேலூயா. தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு அமர்ந்திருந்து அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட அவரை நல்லா அவருடைய பிரசன்னத்தில் ஆராதித்து துதித்து ஜெபிக்கணும். மணிக்கணக்கான நேரத்தை அவரோடு கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் யாராக மாற முடியும். பேட்டரியில் சார்ஜ் இல்லை, ஆனால் இப்போ 100% சார்ஜ் ஏற்றணுங்கிறது தான் சார்ஜ் போடுறதுக்கு பிளக்கில் என்ன செய்கிறோம், மாட்டுறோம். மாட்டி அடுத்த 2 நிமிஷத்தில் டபக்குன்னு எடுத்துகிட்டு இன்னும் ஏறலை அப்படின்னா என்ன ஏறுமா? 2 நிமிஷத்துக்கு ஏற வேண்டியதான் ஏறும். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் ஏறி இருக்க வேண்டாமா? அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு என்ன ஏறணுமோ அதான் ஏறும். ஆனால் ஃபுல்லி சார்ஜ் ஆகணும்னா அதுக்கு ஒரு டைம் அதில் மென்ஷன் பண்ணுறோம். அப்படி தானே இந்த 100% இது சார்ஜ் ஆகணும்னா 1 hour 15 minutes அப்படின்னு அதில் வந்துடுது. அந்த 1 மணி நேரம் 15 நிமிஷம் கண்டினியூவாக அதில் சார்ஜரில் கனெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் அது ஃபுல்லி சார்ஜாக என்ன செய்யும். இதை மாதிரி தான் நீங்கள் ஆண்டவரோடு நல்ல நெருக்கமான உறவில் அனுதினமும் உறவாடணும், தனித்திருக்கணும், நேரம் செலவு பண்ணணும், ஜெபத்தில் நீங்கள் அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எதிராக இருக்கிற வல்லமையை நீங்கள் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் வீடெல்லாம் பூட்டி இருக்குன்னு. எத்தனை வீடு திறந்திருக்கோ தெரில. நான் சொல்கிற திறந்திருக்குங்கிறது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். ஆமி சொல்லுங்கள். வீடு கதவு இருக்குது, பூட்டெல்லாம் இருக்குது, ஓகே தான். அவனுக்கு பூட்டு கதவெல்லாம் மேட்டரே கிடையாது. பூட்டி இருந்தாலும் உள்ளே வந்துடுவான். ஆனால் நம்முடைய வீடு பாதுகாக்கப்படணும்னா அது அக்கினிமயமான வேலி அடைக்கப்பட வேண்டும். தேவன் தம்முடைய பரிசுத்த தூதர்கள் மூலமாய் காவல் செய்யணும். அப்போ யாருக்கு இந்த காவல், யாருக்கு இந்த பாதுகாப்பு, யாருக்கு இந்த அரண்னா நல்ல ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தான். ஏன்னா நம்ம ஆயுதம் தரித்த பலவானை காட்டிலும் அதிக பலவான மாறணும். ஏசப்பா பாருங்க, அவருடைய ஊழிய அனுபவங்கள் அதிக பிஸி ஷெட்யூல் தான். ஆனால் இரவெல்லாம் ஜெபித்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார். வனாந்தரமான ஓரிடத்திற்கு சென்று ஜெபித்தார். மாலை நேரங்களிலே ஜெபித்தார். மலையின் மேலே ஏறி ஜெபித்தார். அல்லேலூயா. இப்படிலாம் அவருடைய ஜெப வாழ்க்கை ஏன் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் அதிக பலவான மாறினாதான் இப்படிலாம் இருக்க முடியும் என்பதற்கு நமக்கு ஆசை இருக்குல்ல. நான் யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க? அப்போ இயேசு போல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும். வேலை பார்த்துட்டேன், ஐயோ உட்கார்றது கூட எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, தூங்குறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, உடம்பெல்லாம் எனக்கு என்ன செய்யுது, வலிக்குது. என்னைய மாதிரி அலைகிறதுக்கு ஐயோ என்ன செய்ய, அதான் என் நிலம். இல்லை, நீ அலையலாம், நீங்கள் ராத்திரி பகலாக உழைக்கலாம், உங்களுக்கு உட்கார நேரம் இல்லாமல் இருக்கலாம், தூங்க நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜெபம் பண்ண முடியலன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். சத்துரு உங்களை பந்தாடிடுவான். கோதுமையை சொலவில் போட்டு புடைக்கிறதுக்கு பேதுருவே என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காம்பான்னு பேதுரு விட்டேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறார்.
அப்போ நல்லா ஓடிட்டு இருக்கிற சீசனுடைய வாழ்க்கையிலே அவனை பந்தாடுறதுக்கு என்ன கேட்கான்? வாய்ப்பு கேட்கான். இயேசு கூடவே இருக்கிறான், எங்கே போனாலும் போவான். பிரதானமான சீசர்களில் ஒருவன், ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றவன். ஆனால் அவனையே சொலவில் போட்டு புடைக்கிறதுக்கு நிற்கிறான் பாருங்க. அப்போ நம்மளெல்லாம் புடைக்கும் போது நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்குன்னா நாம் யாராக இருக்கணும்? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதப்பா. அல்லேலூயா. அன்றைக்கி மட்டும் அவன் ஒழுங்காக ஜெபம் பண்ணியிருந்தான்னா மறுதளிச்சிருப்பானா? கையில் கத்தி எடுத்திருந்திருப்பானா? ஒருத்தன் காதை வெட்டி இருந்திருப்பானா? ஒரு பெண் முன்பாக சபித்து சத்தியம் பண்ணி ஆண்டவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருந்திருப்பானா? யோசிச்சு பாருங்க. ஒரு அந்த ஜெப குறைவு பிசாசு அவனை எவ்வளோ இன்றைக்கும் அதெல்லாம் பேசும்போதே நமக்கு எப்படி இருக்கு, கஷ்டமாக இருக்குது. பேதரை கேட்டுட்டு இருந்தான், அட பாவிங்களா, நான் 3 தடவை தாண்டா மறுதளித்தேன், நீங்கள் 3000 வருஷமாக அதை பேசி வைப்போம். இப்போ 2000 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு 1000 வருஷம் தான் அவன் அதை தான் சொல்லுவான். ஐயோ நான் தெரியாமல் என்ன செஞ்சுட்டேன், ஒரு 3 தடவை மறுதளிச்சிட்டோம்டா. ஆனால் ஒவ்வொரு குட் ஃப்ரைடேலே போட்டு அடிச்சு வருஷம் என்ன நீங்கள் எத்தனை நல்ல காரியம் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் இப்படி ஏன்? இது அவனுடைய வீழ்ச்சி, ஜெபக்குறைவு. தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் ஆயுதம் தரித்த பலவான காட்டிலும் அதிக பலவான மாறணும். அவன் நல்லா ஜெபம் பண்ணணும். வெறும் ஜெபம் மட்டும் போதாது, உபவாசத்தோடு ஜெபமே பண்ணுறதில்லை, வேற எப்படி உபவாசம் வச்சிட்டேன்? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபவாசம் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வேளை சாப்பாடை ஒதுக்கி கொஞ்சம் நல்ல பாட்டு பாடி ஆராதிச்சு ஜெபம் பண்ணி வேத வசனத்தை வாசி நீங்கள் எழும்பி போங்க. சரீரத்திலையும் சோர்வு இருக்காது, ஆவியிலையும் சோர்வு இருக்காது. அப்போ நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனைலாம் உங்களுக்கு ஒரு பதறா தெரியும். பிசாசின் கிரியெல்லாம் ஒரு மேட்டராகவே இருக்காது. என்னமோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆவியில் பலத்தோடு வந்தீங்கன்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்காக அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா ஃபாஸ்டிங்கோடு ஜெபம் பண்ணணும். எதோட ஜெபம் பண்ணணும்? ஃபாஸ்டிங் இருந்தால் கிருகிருன்னு வந்துடும் பாஸ்டர். ஃபாஸ்டிங் இருந்தால் தலையெல்லாம் என்ன செஞ்சிடும், சுற்றிடும். ஃபாஸ்டிங் இருந்தால் தூக்கம் என்ன செய்யாது, வராது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. தூக்கம் வராது, நல்லது. எல்லாம் முழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்க, முழிச்சிருந்து பைபிள் படிங்க. ஒருத்தர் தூக்கமே வரல, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாராம். எதுக்கு? தூக்கமே வரல, ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்னாரா, நீ பைபிள் எடுத்து படி, தூக்கம் தூக்கம் இருந்தால் பைபிள் தூக்கம் மாத்திரையா? அதில் தான் வெளிப்பாடு இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆயுதம் தரித்த பலவானை காட்டிலும் அதிக பலவான மாறணும்னா நீங்கள் யாராக இருக்கணும்? வெறுமனே ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆமாம், இன்னையிலேருந்து தீர்மானம் பண்ணணும். சகோதரிகளே, உங்கள் வீட்டு ஐயாமார்களுக்கெல்லாம் ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணிட்டு ஒழுங்காக 3 மணி நேரம் ரூமுக்குள்ளே போட்டு பூட்டுங்க. செல்ஃபோனெல்லாம் தூக்கி வெளியே வாங்கிட்டு. அல்லேலூயா. என்ன, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்பதை அறிந்து அவன் தன்னுடைய அதிக வல்லமையோடு நிறைய பேருக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான். நிறைய பேருடைய விசுவாசம் தளர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் ஆவிக்குரிய அந்த அனலை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் விசுவாசத்தில் பலவீனர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பரிசுத்தத்தில் அவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். நிறைய பேருடைய சாட்சி என்ன செய்கிறது, கெட்டு போய் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா? பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆயுதம் தரித்த பலவான் நமக்குடைய நன்மைகளை அவன் வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. அப்போ அவனை காட்டிலும் அதிக பலமான நம்ம மாறினா பரிசுத்தமாக இருக்கணும், நல்ல ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும், உபவாசித்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இந்த பரிசுத்தம் உபவாசம் ஜெபம்லாம் வந்துட்டாலே விசுவாசமும் சேர்ந்து வந்துடும். அல்லேலூயா. என்ன நம்பிக்கை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு யாரும் சொல்லித்தர வேண்டாம் உங்களுக்கு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. அதை நீங்கள் தாராளமாக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்த விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாறி அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அதை தன்னால் என்ன செஞ்சிடும், பெயர்ந்து சத்துருவின் கிரியைகளை அழித்து நீங்கள் ஜெபம் பண்ண அந்த கிரியைகள் என்ன செய்யும், அழிக்கப்படும். உங்களுக்கு வர வேண்டிய நிறைய நன்மைகள் இப்படி சத்துருவினால் தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவனை காட்டில் நீங்கள் அதிக பலவான்களாய் மாற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் உபவாசித்து ஜெபம் பண்ணுவேன். உங்களை அர்ப்பணிப்பவர்கள் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து சத்துருவை மேற்கொள்ள எனக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே.
கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே, உபவாசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்குரியதுங்கிறது எதுவும் சத்துருவின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது, பிசாசினுடைய கட்டுப்பாட்டுக்கு போகக்கூடாது. ஆயுதம் தரித்த பலவானை காட்டிலும் அதிக பலவான்களாய் நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். அதற்கு நாங்கள் உமக்கு நல்ல ஒத்துழைப்பு தர, பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க, உபவாசித்து ஜெபிக்க நேரம் எடுக்க, விசுவாசத்திலே பலப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.